ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய காலையில் உங்களோடு கூட சேர்ந்து நாம் தேவனாலே கனப்படுத்தப்பட என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நாம் தேவனாலே கனப்படுத்தப்பட. இங்கே ஆண்டவர் நேரடியாக ஏலி ஆசாரியனிடத்தில் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுவர்களே நான் கனம் பண்ணுவேன். இந்த அதிகாரத்தை நாம் பார்த்தால் ஏலி கர்த்தரை கனம் பண்ணாத ஒரு ஆசாரியனாய், அவருடைய குடும்பத்தார் கர்த்தரை கனம் பண்ணாத குடும்பத்தினராய் இருந்ததாக நாம் பைபிளில் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயம் எல்கானா, அன்னாள், அவர்களுக்கு பிறந்த சாமுவேல் கர்த்தரை கனப்படுத்துவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணினார். ஆனால் ஏலி அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கனம் பண்ணவில்லை, அவரை அசட்டை பண்ணினார்கள். அதனால் ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? கனவீனப்படுத்தினார் என்று தொடர்ந்துள்ள அதிகாரங்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடியிருக்கிற அருமையானவர்களே, நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோமா அல்லது கர்த்தரை கனயீனம் பண்ணுகிறோமா? அதை ஒரு முறையோட இந்த காலையில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரை கனம் பண்ணினால் நிச்சயமாக அவர் நம்மை கனம் பண்ணுவார், அதில் என்ன சந்தேகம்? ஆனால் நீங்களும் நானும் அவரை அசட்டை செய்தால், அவரை கனவீனம் பண்ணினால் யாராலும் தடுக்க முடியாது. அவர் உங்களை என்ன செய்வார்? கனவீனப்படுத்துவார். யாராவது என்னை தேவன் கனவீனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். ஆனால் நாம் அவரை அசட்டை செய்தால், அவர் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் இருந்தால், யாராயிருந்தாலும் சரி, எவ்வளவு அனுபவம் நமக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வார்? கனயீனப்படுத்தி போடுவார். தேவனாலே கனயீனம் பண்ணுகிற காரியம் என்று சொல்லுகிறது சற்று கொடுமையாக இருக்கும், கடுமையாக இருக்கும். அன்புள்ள தேவனாக இருந்தால் கூட அவருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். சரி, அவங்க பிள்ளைகள் தான் மோசமாக போயிட்டாங்க, ஏலியினுடைய பிள்ளைங்க. அவங்க கர்த்தரை அறியவில்லை, பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் ஏலி அப்படி இல்லவே.
ஏலி ஆசாரியன் ஆயிட்டு அவன் ஆலயத்தினுடைய அந்த வாசலை உட்கார்ந்து அவனுடைய கடமைகளை பொறுப்பாத்தானே செய்கிறான். ஆண்டவர் அவனை ஏன் கனஈனம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அவன் தன்னுடைய பிள்ளைகளை கொழுக்க பண்ணினான் வழிபடத்திலிருந்து வர்ற காணிக்கைகளினாலே. அவர்களை அவன் அடக்கவில்லை. அவர்களை தேவனை விட கனம் பண்ணினான். நீ என்னை பார்க்கல உன்னுடைய குமாரனை மதிப்பானன் என்றே கேட்கிறார். அதனால அவருடைய மரணம் எப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது தலையில விழுந்தார். அந்த செய்தி கேட்ட உடனே ஏலி பிடரி முறிந்து செத்தார். அது கொடுமையான மரணம், பிடரி முறிந்து சாகிறது. அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் வெட்டி கொன்று போட்டார்கள் எதிரிகள். குடும்பமே ஒன்றுமில்லாம போச்சு. அப்போ கர்த்தரை கனவீனம் பண்ணுகிற காரியம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் விசுவாசிகளான்றெல்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டார். நீங்க கனம் பண்ணீங்கன்னா தப்பு செய்யுங்க, ஆனால் கனம் பண்ண தப்பு செய்யுங்க. கனஈனம் பண்ணினீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் பல காரியங்களை சரியாக செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய குடும்ப காரியம் எப்படி? பிள்ளைகளை சரியாக வளர்க்குறீங்களா? இதெல்லாம் கவனிக்கிற ஆண்டவர் என்னை அசட்டப்படிட்டான் இல்லையா? அந்த குடும்பம் அசட்டை பண்ணி சொல்லவா? ஆனால் கனஈனம் பண்ணி போடுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கு கனஈனம் பண்ணப்படுகிற காரியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசவில்லை. நாம் தேவனால கனப்படுத்தப்பட அந்த தலைப்பில் தான் உங்களோட நான் பேசுகிறேன். இதில் ஆண்களும் தேவனை கனப்படுத்தலாம், அதே சமயத்தில் பெண்களும் தேவனை கனப்படுத்தலாம். இதில் கனப்படுத்துறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதை செய்தோம் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? அதெல்லாம் வேற யாரும் நம்மளை பற்றி அறிவிக்கு முந்தி நம்முடைய சிந்தனை செயல்களை அறிகிற ஒரு தேவன் வேதத்தில் இருக்கிறார் அல்லவா? அவர் நம்முடைய எஜமானும் இரட்சகருமா இருக்கிறார் அல்லவா? அவர் நிச்சயமாக நம்மை கனப்படுத்துவார். சில வேளைகளில் அவர் நம்மை கனப்படுத்துகிற காரியம் மற்றவர்களுக்கு புறமே கூட இருக்கலாம். ஆனால் நாம் அவரை கனப்படுத்துகிறோன்னு தெரியுமில்ல. அப்படி இருக்க அவர் நம்மை கனப்படுத்தாதிருந்தால் அவர் தவறு செய்கிற தேவனாக இருப்பார். அவர் செய்ய மாட்டார். சரி, அவரை கனப்படுத்துகிற மக்கள் யார்? ஒரு 4 குறிப்புகள் பைபிளிலிருந்து கொண்டு வருகிறேன். நீங்களும் நானும் கனப்படுத்த அது நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அதில் முதலாவது தேவனை கனப்படுத்தினவர்கள் யார் தெரியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் ஆண்டவரை கனப்படுத்தினதுனால தான் அவனை சொன்னபடியே ஆண்டவர் கனம் பண்ணுகிற விதம் எப்படி பார்த்தீங்களா? நீ பயப்படாதே, நான் உனக்கு தனிப்பட்ட மனுஷன்தான் ஆபிரகாம். அப்பன்றான் ஆபிரகாம், பிரஜாதியிலிருந்து கிறிஸ்தவத்தில் வந்தவன். நான் உனக்கு கேடகமும் அதே சமயத்தில் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன். உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அருளி செய்கிறார். ஏன்? அவன் தேவனை கனப்படுத்தினான். அதை பின்னால் நான் சொல்றேன். இங்கே ஆண்டவர் பயப்படாத என்று சொல்லுகிற காரியத்தை ஏன் ஆபிரகாம் பயப்பட்டார் என்றதை 14ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே 2 ராஜாக்கள் 2 பகுதியாக இருந்து மோதி ஒரு ராஜாக்கள் வென்று இன்னொரு ராஜாக்கள் தோற்று போய் ஓடி போறாங்க. ஜெயிச்ச ராஜாக்களை போய் 318 பேரை வைத்து கொண்டு முறியடித்து திரும்பி வருகிறார் ஆபிரகாம். ஒரு பெரிய ஜெயம். ஆனால் இப்ப நான் ஒரு சில ராஜாக்களை தான் நான் சந்திச்சிருக்கிறேன், ஜெயிச்சிருக்கிறேன். ஒரு யுத்தத்தில் தானே போயிருக்கிறேன். இனி நான் ஆயுச நாட்களில் எத்தனை யுத்தத்துக்கு போகணும், எத்தனை ராஜாக்களோட நான் மோதணும் தெரியாது. இப்போ நான் போய் இந்த 318 பேரை வைத்து ஜெயித்தவர்களை நான் முடியடித்து வந்தது உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் நான் ஆண்டவரை நம்பி போய் யுத்தத்தில் ஜெயிச்சு வந்து என்னுடைய சவரனை காப்பாற்றினேன். இனி வருவது யுத்தத்தில் இதை விட அதிகமான ராஜாக்கள் சேர்ந்துட்டா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பயந்தாரா ஆபிரகாம்?
ஆண்டவர் நாம் எதற்காக பயப்படணும் அவருக்கு தெரியுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். இந்த கேடகம் என்று சொல்லுகிறது போர் வீரர்களுக்கு எதற்கு உதவும் தெரியுமா? எதிரிகள் ஆயுதங்களால் வெட்ட வரும்போது, எதிரிகள் ஆயுதங்களால் தாக்கும் பொழுது இந்த கேடகத்தை வைத்துக்கொண்டு அப்படி இப்படி சுழற்றி அந்த எதிரிகளுடைய ஆயுதங்கள் மேலில் படாதபடி பாதுகாக்கிறதுக்குள்ளதுதான் கேடகம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை பாதுகாக்க முடியும் என்று நீ நினைக்காத, முடியாமல் போனாலும் போயிடும். ஆனால் உன்னை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு நான் உனக்கு கேடகமும் அதே சமயத்தில் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆபிரகாமுக்கு அது எவ்வளோ பெரிய தைரியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய தைரியம்! மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எப்படியோ அவருடைய பலனும் இருக்கும். பலனை வைத்துத்தான் மனுஷனை மனுஷன் என்று சொல்ல முடியுங்க. அப்போ இந்த ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு சொந்தமானவன் என்று சொன்னால், தேவன் மகா பலன் உள்ளவர். அந்த மகா பலத்தை அவரே வைத்து கொண்டிருக்காமல் அந்த பலத்தை இவனுக்கு தருகிறார். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த பலனை பெற்றுக்கொண்ட உடனே இந்த பயம் நீங்கி கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை வந்த பொழுது அவன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அப்போ இங்கே ஆபிரகாம் எப்பொழுதாவது துக்கமாக இருந்தான் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் பைபிள் குறிப்பில் கிடையாது. ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை பற்றி கேள்வி கேட்கிறான். நான் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்கலைன்னாலும் கேள்வி கேட்டாலும் ஆபிரகாம் துக்கமாக இருந்தான் என்று பைபிளை நான் படிக்கிறதில்லை. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்தில் நான் பிரவேசித்து ஆபிரகாமின் தேவனையும் எந்த கருத்தை கொண்டு பிரிக்க முடியாத ஐக்கியத்துக்குள்ளே அவன் வந்து சேர்ந்தான், விசுவாசி ஆனதிலிருந்து இன்றைக்கு வரையில். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது, அவனுடைய பலனாக இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசித்தீங்கன்னா, அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். அப்படின்னா ஆபிரகாம் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன பிற்பாடு, அமெரிக்கை நம்பிக்கை, இனி எந்த எதிரி வந்தாலும் சரி, எத்தனை யுத்தத்தில் நான் போக வேண்டியிருந்தாலும் சரி, தேவன் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார் என்று அவன் தைரியமாயிருந்தான். அதற்கு என்ன காரணம் என்றால், நான் அவரை கனப்படுத்தினேன், அவர் என்னை கனப்படுத்துகிற முகமாக நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. ஆபிரகாம் எப்படி தேவனை கனப்படுத்தினான்? என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். ஆபிரகாம் என் சிந்தனையிலும் செயலிலும் கூட என் தேவனாகிய கர்த்தரை ஒரு காலத்திலும் நான் கனவீனப்படுத்த மாட்டேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையோ அப்படித்தான் வாழ்ந்த வரலாறு பைபிளில் பார்க்கும். ஆபிரகாம் தேவனை எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யாருக்கு? தேவனுக்கு கொடுத்தான் என்றல்ல. அப்படியே அங்கே பைபிள் எழுதியிருக்குது. சோதோமின் ராஜா அவனுக்கு, அதாவது சாலமின் ராஜா அவனுக்கு ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லா காரியத்திலும் தசமபாகம் கொடுத்தான். ராஜாவுக்கு தசமபாகம் கொடுக்கலாமா? சிலர் நினைக்கிறாங்க தசமபாகம் கொடுக்கும் பொழுது பாவம் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி பைபிள் சொல்லலை. தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அது தேவனுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டிய அவசரம் இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்றால், ஆண்டவரே நான் 9 நான் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் 1 மாத்திரம் நான் உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மக்களுக்கு கொடுக்குறேன். இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். அது கூட கொடுக்காதவங்க தான் நான் சில வேளைகள் கூட்டத்தில் சொல்லுவேன், 1ஆம் நபர் திருடர்கள். நீங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்தால்
இஸ்ரவேலரை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் 2 காரியத்தில் என்ன திருடினீர்கள், ஒன்று தசம பாகத்தில், இன்னொன்று காணிக்கையில். காணிக்கை நான் சொல்லுகிறபடி நான் நினைக்கிறபடியா நீங்கள் காணிக்க போட்டீங்க. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறதோ, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தானே நீங்கள் காணிக்க போட்டீங்க. என்னுடைய சித்தப்படி போடலை இல்லை, அதனால் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். இன்னொன்று 9 வைத்துக் கொள்ளுங்க, 1.5 மாதம் எனக்கு தருங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த 1 கூட தரலைன்னா நீங்கள் திருடல் இல்லாமல் நல்லவங்களா என்னை வஞ்சித்தீர்கள் சொல்லி ஆங்கில பைபிள் தமிழ் பைபிள் எழுதியிருக்குது. நீங்கள் ஆங்கில பைபிள் இருந்தால் தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்புக்கு வந்தது. அதில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாரும் திருடினீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி. ஆனால் ஆபிரகாம் ஒருபோது நான் திருடனாக இருக்க மாட்டேன், எனக்கு உண்டான எல்லாவற்றிலும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வருஷ காலமாக எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்காமல் இருந்து, எசேக்கியா ராஜா காலத்தில் உபதேசத்தை இந்த மாதிரி நாம் உபதேசத்தை விட்டுட்டோமே, அந்த உபதேசம் அவங்களுக்கு சொன்ன பொழுது விட்ட நாக்கிலிருந்து கூட தசமபாகத்தெல்லாம் சேர்த்து குவியலாக கொண்டு வந்து வச்சு ராஜாவும் உயர் அதிகாரிகள் வந்து அதற்காக தேவனை சோத்தரித்தார்கள் என்று பைபிள் எழுதி. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். உலக புகழ் பெற்ற பண்டிதர் பில்லிகிராம் சொல்கிறார், ஒரு விசுவாசி பண விஷயத்தில் சரியில்லை என்றால் அவன் எல்லா விஷயத்திலுமே தவறு செய்கிறவன் தான் சொல்கிறார். நீங்கள் விசுவாசி ஆயிட்டீங்களா, தேவன் உங்களை கனப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு வருகிற வருமானத்தில் தசமபாகம் கொடுக்குற பழக்கம் இருந்தது உண்டா? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது தசமபாகம் மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் மிக கொடிய தரித்திரமுடையவர்களாக, கொடிய தரித்திரம் என்பதற்கு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல. நாங்கள் நினைத்ததுபடி மாத்திரம் கொடுக்காமல் உதாரத்துவமாய் திராணிக்கு மிஞ்சியே கொடுத்தார்கள். கொடுக்க மனசுதாங்க வேணும். தேவனை கனப்படுத்த விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் கேள்வி கேட்க மாட்டாங்க, அது முடியாது என்று சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. அது கிடைச்சிருக்கிற பாக்கியம். நான் தசமபாகம் மாத்திரம் கொடுப்பேனா, அதுக்கு மேலே அதிகமாகவும் கொடுப்பேன். தசமபாகம் என்று சொல்லுகிறது, ஒன்னாப்பில் ஒரு பிள்ளை போய் சேர்ந்து 20 வருஷம் ஒன்னாப்பிள்ளைய உட்காந்துருந்தா அந்த பிள்ளையை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? தசமபாகம் கொடுக்குற காரியத்தில் அப்படித்தான். முதல்ல விசுவாசி ஆனபோது தசமபாகம் கொடுத்துருப்போம். இப்போ நாட்கள் அதிகமாக, வருஷங்கள் அதிகமாக, எவ்வளோ ஆண்டவர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கற மூலமாக ஆண்டவர் நமக்கு 100 திருப்பி கொடுக்கறதாக கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான், அதில் கர்த்தரை கனப்படுத்தினான். இன்னொன்று, தன் சகோதரை காப்பாற்றின விஷயத்தில் ஆபிரகாம் அதாவது தேவனை கனப்படுத்தினான். ஏனென்றால் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தல்னு சொல்றார் இல்லையா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஆபிரகாமை நினைத்து சோதோமின் அழிவிலிருந்து லோத்து தப்பி போகும்படி லோத்துவை அனுப்பி விட்டார் என்று எழுதி. அப்போ ஆபிரகாம் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் அந்த சோதோமின் அழிவில் அந்த லோத்து அவன் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு அழிந்து போயிருப்பான். ஆனால் ஆண்டவரே, நீர் நீதிமான்களையும் அநீதிமான்களையும் ஒரே சமமாக நடப்பிக்க கூடாது அப்படி என்று சொன்னபோது ஆண்டவர் என்ன செய்தார்? 10 நீதிமான்கள் அங்கே கண்டால் என்று 50 ஆரம்பித்து 10 நீதிமான் வரைக்கும் வர்றார். ஆனால் அந்த பட்டணத்தில் 50 இருந்து ஆரம்பித்து 10 வந்து 10 நீதிமான்கள் கூட இல்லாதனால தான் சோதம் குமாராவை ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வர வைத்து அவங்க அழிச்சு போட்டார் சொல்லி. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறா தெரியுமா? நான் தேவனை கனப்படுத்துகிறேன் சொல்லும் பொழுது அவர் உண்டாக்கின அவருடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய உதவிகளை நான் செய்யாமல் இருக்கலாமா? அந்த முட்டாப்பையை தான் சொன்னேன். யாரு? அந்த காயின். நான் என் சகோதரனுக்கு காவலாளியா? ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லவில்லையே. அவன் பின்வாங்கி போனதுக்கு ஆண்டோடத்தில் கணக்கு சொல்கிறேன். நான் ஒரு முறை கூட அவனை போய் அந்த எதிரிகள் கடத்திலிருந்து காப்பாற்றி அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பியும் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்த பிற்பாடு கூட அவன் என்னோடு கூட ஐக்கியமாக இருந்து நான் தங்குற பூமியில் தங்கி இருக்கலாம், வரமாட்டேன்னு சொல்கிறான். அது அவனுக்கு சுதந்திரம் இருக்கு, அவன் செய்யலாம். என்றாலும் அவனை எப்படி அழியலாம், அவன் எப்படி நரகத்தில் போய் விழுகலாம்? அது ஒருபோதும் நடக்கக்கூடிய காரியம் அல்லவே. ஆண்டவர் அவனை நேசிக்கிறபடி நான் அவனை நேசிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை அவனை அழிக்கவே கூடாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா 1 யோவான் 3:16 ஆண்டவர் ஜீவன் கொடுத்து நம்மை காப்பாற்றினார். அதுபோல நான் உடன் சகோதரர்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்றே எழுதியிருக்கிறார் யோவான் அப்போஸ்தலர். உடன் சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உடன் விசுவாசியுடைய ஜீவனை வாங்க பார்க்குறாங்க. அது கொலைபாதகம். ஆனால் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும்.
பின்வாங்கி போனால், அதாவது தேவனுடைய மக்களை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது உண்டா? அவங்க காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் நினைச்சீங்களா? அல்லது அவங்க மோசமானவர்கள் தீர்ப்பு சொல்லிட்டு நீங்கள் என்னமா ரொம்ப ஆவிக்கிற மனுஷன் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதனால இந்த ரெண்டு காரியத்தில், ஒன்று பண காரியத்தில், இன்னொன்று சகோதரருடைய அன்பு ஐக்கியம் ஒருமனப்பட்டு காரியத்தில் ஆபிரகாம் தேவனை கனப்படுத்தினான். அதனால ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிற விதமாக என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே நாம் எதிரிகளிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு சுயசக்தி ஒன்று இருக்கதா பைபிள் சொல்லவே இல்லைங்க. நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தின உள்ள அதிகாரங்களில் எலியா ஒருவனா இருந்து பாகால் தெய்வம் அல்ல கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த ஏசபேல் என்ற ஸ்திரீ நாளைக்கு உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்னையா, இன்னைக்கு ஏன் கொல்ல முடியாது? அவளுக்கே தெரியும் இன்றைக்கு கொல்ல முடியாதுன்னு நினைச்சா. அப்போ பிராணனை காக்க அவன் என்ன பண்ணா, வேலைக்காரனை நிறுத்தி விட்டு காட்டுக்குள்ள போய் சூர செடிங்களை படுத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோமே. அவனை காப்பாற்ற முடியுமா? தேவ தூதன் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து 2 முறை அதாவது அடையும் தண்ணீரும் வைக்கவில்லைன்னா கத்தி கத்தி செத்து போயிருப்பான். யார்ட்டையும் சொல்லிட்டும் போகல. அப்போ நம்மை பாதுகாக்க முடியாது. அப்போ அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்க விரும்புகிறார், மகா பெரிய பலனா இருக்க விரும்புகிறார். நான் விசுவாசியா இருந்தா போதுங்க அப்படி சொல்றது. அது என்ன உபதேசம்? அது என்ன விசுவாசம்? விசுவாசியா இருந்தா போதாது, நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய குணத்தாலும் நம்முடைய சுபாவத்தாலும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமை கனப்படுத்தினார். அதான உண்மை. 2வது, என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமை மாத்திரம் கனப்படுத்தினாரா? யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தால், யோசுவா 4:14, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்ததை போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இங்கே ஆண்டவர் யாரை கனப்படுத்தினார் என்று பார்க்கும்போது யோசுவாவை கனப்படுத்தினார். அங்கே என்ன வாசிக்கிறோம்? சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார் என்று பார்க்கும். 2வது ஆண்டவர் கனப்படுத்தினது யோசுவாவை கனப்படுத்தினார். ஏன் யோசுவாவை கனப்படுத்தினார் என்று பின்னால் நாம் பார்க்கலாம். மனிதர்களான நமக்கு மேன்மை அவசியம் என்று அவருக்கு தெரியும். மனுஷர்களான நமக்கு அதாவது பாதுகாப்பு வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவரை கனப்படுத்தினால் நம்மை அவர் பாதுகாப்பார். 2வது, நாம் கனம் உள்ளவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மேன்மை உள்ளவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை கனப்படுத்தணும். நாம் ஆண்டவரை கனப்படுத்தினால் அவர் நம்மை மேன்மைப்படுத்த ஒரு விதமான தடை இல்லை. நமக்கு மேன்மை அவசியம்தானா என்று கேட்டால், உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், பூமியில் உள்ள சகல மனிதர்களும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்ன காரியத்தை அங்கே பார்க்கிறோம். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே நாங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கொத்தடிமைகளாக இருந்தோம், எருப்பு காலை எகிப்துக்குள்ள இருந்தோம், அடிமைத்தனத்து நிமித்தம் நாங்கள் தவிச்சோம், எங்களை எப்படியாவது இருந்து விடுதலை அடைஞ்சு வெளியே கொண்டு வந்துட்டா போதும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. பாலும் தேனும் ஓடுகிற ராஜ்யத்தை பற்றி நினைக்கத்தான் முடியுமா? ஆனால் ஆண்டவர் அவளை அங்கிருந்து விடுவிக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற ராஜ்யத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற நோக்கத்தோடும் இறங்கினார்னு பைபிள் எழுதிக்குது. அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய சித்தம் அவர் மேன்மை உள்ளவர். வேதாகம் வெளிப்படுத்துகிற தேவன் மேன்மை உள்ளவர். தம்முடைய மக்கள் சகல ஜாதிகளிலும் மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால இங்கே யோசுவாவை சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன? நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்கும்படி அல்லவா தேவன் இந்த ராஜாவுக்கு முன்னால உன்னை ராஜஸ்ரீயாக கொண்டு வந்தார். இந்த ராஜமேன்மை உனக்கு அதுக்கு தானே கிடைச்சது.
அப்படி சொல்லி வளர்ப்பு தகப்பனான மொர்தெகாய் சொன்னதா பார்க்கிறோம். அதாவது சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, சொப்பனம் கூட பார்க்க முடியாது. அந்த எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளை ஆளக்கூடிய ராஜாவுடைய மனைவியா வருவான்னு நினைக்கவே முடியாது. அந்த நோக்கம் மாத்திரமல்ல ஆண்டவருக்கு இருந்தது. 127 நாடுகளில் இருக்கிற ஜனங்களை இஸ்ரவேலரை பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து தான் தேவகுமாரன் உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து உலகத்தில் இருக்கிற மக்களை பரலத்துக்கு கொண்டு போக வேண்டும். அப்போ நமக்கு மேன்மை இருந்தால்தானே ஆண்டவர் பூலோகத்தில் வந்து செயல்பட முடியும். நமக்கு மேன்மை இருந்தால்தானே நம்முடைய மக்கள் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் பாதுகாக்கப்பட முடியும். அவளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். யூதாவின் புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யூதா 6ல் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவதூதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை சிருஷ்டித்த நாளில் அவர்களுக்கு மேன்மை ஆண்டு கொடுத்திருந்தார். நீங்களும் நானும் மறுபிறப்புக்குள்ள வந்தோமே, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டோமே, அன்றைக்கு நாம் மேன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். நமக்கு எல்லாருக்கும் மேன்மை உண்டு. ஆனால் எல்லாருக்கும் இருந்த மேன்மையை விட யோசுவாவுக்கு சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னால், அப்படி மேன்மையை கிடைத்ததுனாலதான் சகல ஜனங்களும் மோசேக்கு பயந்திருந்ததை போல இந்த யோசுவாவுக்கும் பயந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாம் தேவனை கனப்படுத்த முடியும். ஆபிரகாம் தேவனை கனப்படுத்தினார். இங்கே தேவன் இந்த யோசுவாவை கனப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது அவர் தேவனை கனப்படுத்தினால்தான் தேவன் அவரை கனப்படுத்தினார். யோசுவா எப்படி தேவனை கனப்படுத்தினார் தெரியுமா? யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மோசேயின் பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன், அப்படி எழுதியிருக்கு, மோசேயின் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், அதற்குள்ளே கர்த்தர் மோசேயின் மூலமா எழுதி கொடுத்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது சித்தி மரத்தினால செய்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 2 கற்பலைகள் இருந்தது. வேற ஒன்றும் அங்கே மனுஷரை கவர்ச்சிக்கிற எந்த காரியங்களும் கிடையாது. உடன்படிக்கை பெட்டி, தொங்குதிரைகள், அதோட அங்கே ஒரு சித்தி மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பெட்டி, அதற்குள்ள 2 கற்பலைகளில் தேவன் எழுதின 10 பிரமாணங்கள். இந்த வாலிபனை கவர்ச்சித்த காரியம் என்ன? இன்றைக்கு உலக வாலிபர்களை கவர்ச்சிக்கிற உலக சம்பந்தப்பட்ட எத்தனை காரியங்கள் இருக்கிறது. அதே காரியங்கள் அன்றைக்கு யோசுவாவின் காலத்தில் இல்லையா? இருந்தது. ஆனால் ஒரு விசுவாசியான ஒரு வாலிபனை வேறு எந்த உலக காரியங்களும் கவர்ச்சிக்க முடியாது, கவர்ச்சிக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு வாலிபன் அவன் என்ன செய்தான்? தன்னை தேவன் வைத்திருக்கிற இடத்துல சாதாரண வேலை செய்யறதுல மகிழ்ச்சியாய் செய்தான், உண்மையாய் செய்தான். அது என்ன? மோசேயுடைய பணிவிடைக்காரன். பணிவிடை என்று சொல்லுகிற பொழுது எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பானின் குமாரனாகிய எலிசா என்று நாம் பார்க்கிறோம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பானின் குமாரனாகிய எலிசா என்று பார்க்கிறோம். அதாவது பணிவிடை என்று சொல்லும் பொழுது சாதாரண காரியங்கள், காலை கழுவுறது, கையை கழுவுறது, முகம் துடைக்க துண்டை கொடுக்கறது, வஸ்திரங்கள் மாற்றும் போது வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கிற காரியங்கள் தான் பணிவிடை என்று சொல்ற காரியம். ஒரு இளைஞன் பணிவிடை செய்வானா? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வேறு உயர்ந்த பதவிகளை கொடுத்தா செய்வாங்க. சாதாரண பணிவிடை போன்ற காரியங்களை செய்ய மாட்டாங்க. பைபிளில் பணிவிடை செய்தலை பற்றி பார்க்கலாமா? யாரு? அந்த சாமுவேல் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்னால கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பேதுரு மாமி சோமான உடனே எழுந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்க கொஞ்சத்துல உண்மை இல்லவங்க. ஆண்டவர் சொன்னார் சுவிசேஷ நாட்கள்ல கொஞ்சத்துல உண்மை இல்லவனை அதிகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வேலை செய்யாதவங்களை ஆண்டவர் ஒருபோதும் கனப்படுத்த மாட்டார். நீங்க பெரிய வேலை செய்யறதுக்கு முந்தி சின்ன வேலை செஞ்சாதான் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய வேலையை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவன் ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொன்னால், அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் என்ன வேலை இருக்கிறது? அந்த சாமுவேல் பிள்ளையாண்டான் இருக்கும் பொழுது ஆலயத்தின் கதவுகளை பூட்டுறதா அவன் தான், ஆலயத்தின் கதவுகளை திறந்து விடுறது அவன் தான், விளக்க ஏற்றுகிறது அவன் தான், விளக்க அணைக்கிறது அவன் தான். அந்த வேலைகளை யார் அவனை உற்சாகப்படுத்தலை, யார் பாராட்டுறாங்களா பாராட்டலை, அது விஷயமே அல்ல. அந்த சின்ன தம்பிக்கு தாயார் கற்றுக் கொடுத்த அருமையான பாடத்தை அந்த ஏலி பிரதான ஆசாரியனுக்கு முன்னால் அருமையாக நிறைவேற்றின வரலாறு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாலிபன் என்ன செய்கிறான்? அந்த கடமைகளில் ஒன்றை கூட விடவில்லை. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவெல்லாம் இருந்ததை போல
இந்த இளைஞன் யோசுவா கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளவு, ஆண்டவருடைய காரியத்தில் அவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்தானே. இன்றைக்கு சபையில் சேர்கிற விசுவாசிகள் கர்த்தரை கனப்படுத்துகிற விதமா இது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர்றாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. கூட்டத்துக்கு முந்தி வாங்கினா பிந்தி வராங்க, அல்லது வராமையே போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சபைக்கு எட்டி பார்க்குறாங்களே தவிர இடைநாளில் 7 நாள் இந்த பக்கமே, இந்த ஆலயத்து பக்கமே முகத்தை கூட திருப்ப மாட்டேங்கிறாங்க. இது என்ன திறந்துருக்குதா, வெயில் உள்ள வருதா, இடம் சுத்தமாக இருக்க, எவனாவது இந்த இடத்த அசுத்தப்படுத்தி போட்டானா, இந்த நம்ம ஆலயம் சரியா இருக்கா, இல்லாட்டி இந்த மழை காலத்தில் எங்கேயாவது இடிஞ்சு விழுந்துருச்சா, அதை போய் கட்டணுமே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்றைக்கு விசுவாசிகளாக வாலிபர்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வருதா? அவங்க காரியத்தை பார்ப்பாங்க. ஜாக்கிரதை, என்னை கனப்படுத்தலை நான் கனப்படுத்தணும். ஆண்டவருடைய காரியங்களை இருந்து பாருங்கள். தாவீது அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் தான். கர்த்தருக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிற வரையில் என்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தில் நான் ஏற மாட்டேன். தூக்கத்துக்கு நான் அந்நியனாயிருப்பேன். எல்லா காரியத்தையும் செய்வேன். என்னுடைய கண்கள் அதை காணணும், இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த கண்களை காணணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி பகலா பிரயாசப்பட்டார். அதே காரியம் தான் யோசுவா அந்த மோசே இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். தாவீது இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். தாவீது பின்னால வந்தவர் மோசே இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார் இருந்தார் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய மக்கள் மாத்திரம் ஆலய அந்த யோசுவாவை போல செயல்படுவதில்லைன்னா இதை போல 10 சபை நடத்தலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சபையை நடத்துறதா, இந்த சபையை பூட்டி இல்லாமன்ற நிலைமை இருக்கிறது. என்ன காரணம்? இந்த சினிமா சாலைகளுக்கு வர்றது மாதிரி வந்துட்டு அப்போத்தானே வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்கல்ல. சுற்றுலா மையங்களுக்கு அப்போத்தான் வருவாங்க. எல்லாம் பூட்டி இருக்கும்போது உள்ளே வர முடியாது, ஆனால் வரமாட்டாங்க. தேவனுடைய திருச்சபை ஆலய காரியத்தை நீங்கள் அப்படியே நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னை அசட்டை பண்ண கனவீனம் பண்ணப்படுவார் என்று சொல்லப்படுது. விசுவாசிகளின் தேவன் கனவீனம் பண்ணுவார் என்பதை மறந்து போயிடாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, அவன் தேவனுடைய காரியத்தில் ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன், எனக்கு அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் தந்துடும், என்னை தனித்த நிலைமையில உண்டாக்கி இருக்கிறான்னு சொல்லி மற்றவங்க செய்கிறாங்களா, ஏன் செய்யலைன்னா முறுமுறுப்படையாம, அல்லது இவன் செய்கிற காரியத்தை வேற ஒருத்த மேல நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை அவங்க மேல போட்டுறாம அவனே செய்கிறானே. கர்த்தரை கனப்படுத்தினான். அதனால சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். 2வது யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. அப்பவும் வாலிபனா தாங்க இருக்கிறான், மோசை இல்லை, அங்க யோசுவா இருக்கிறார். அங்க இந்த நியாயப்பிரமாணம் உன்னுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது, வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, நீ இரவும் பகல் இதை தியானித்து கொண்டு நீ புத்திமான நடக்கும்படி உன்னுடைய வழி வாய்க்கப்படும்படின்னு சொன்னா, எப்போ பார்த்தாலும் கையும் பைபிளுமா இருக்கிறாங்க. யோசுவா என்ன போல முழு நேரம் ஊழியனா சொல்லுங்க? மோசை கூட முழு நேரம் ஊழியன்னு சொல்லலாம். ஆனால் யோசுவா வந்த பொழுது யோசுவா அந்த எதிரிகளை மேற்கொண்டு எல்லா ஜனங்களுக்கு சுதந்திரத்தை பகிர்ந்து கொடுக்கிற வேறு வேலையைத்தான் செய்கிறார். ஆனால் யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல அவருடைய சித்தம் செய்தால் நாம் ஊழியக்காரர்கள் என்று அறியப்படுகிறோம். அப்போ இவன் என்ன செய்கிறான்? பைபிளும் கையுமா இருக்கிறான். இன்றைக்கு அநேக தேவடைகளை பற்றி எனக்கு அடிப்படையான சந்தேகங்களை உண்டுங்க. அது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பைபிளை திறக்கிறாங்க, பைபிளை இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. வேற வீட்டில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கூட மனசை கட்டுப்படுத்தி பைபிளை படிக்கிற விசுவாசிகளை பார்க்க மிகவும் அரிதிலும் அரிது. ஆனால் யோசுவா அப்படி அல்ல. என்னை கனப்படுத்தலை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு எந்த காரணத்துக்கு பிரிய மாட்டேன், இன்னொன்று பைபிளை விட்டு எந்த காரியத்தை கொண்டு பிரிய மாட்டேன். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவு பகலுடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் உள்ளவனா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க விரும்புகிற நான் ஆண்டவர் சொன்னதை ஒரு வார்த்தை கூட நான் விட மாட்டேன். வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன், என் வாயிலிருந்து பிரிய அனுமதிக்க மாட்டேன், இரவு போல தியானிப்பேன் என்று சொல்லி ஒரு நாளில் அதிகமான மணி நேரங்கள் எடுத்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி தியானித்து அப்படிப்பட்ட நிலைமையில காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒருத்தனை என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் கனப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அதனால சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால கனப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நமக்கு மேன்மை பெற முடியுமா அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா, அது பலஸ்தீனால 3 மாநிலங்கள். அந்த 3 மாநிலத்தில் உள்ளவங்க சேர்ந்து வந்துட்டாங்க இங்க அந்த அதாவது சாலமோன் மண்டபத்துக்கு. அப்போ
அவர்களோடு ஜனங்கள் சேர துணியவில்லை. ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள், அவர்களோடு சேர துணியவில்லை என்று சொன்னால், இந்த ஜனங்களை போல நம்மளால வாழ முடியாது. இவங்களெல்லாம் பரிசுத்தத்தில் வைராக்கியம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, ஆவியில அனலுள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய கடமைகளை ஒன்னா கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்போஸ்தலருடைய அந்யோன்யம் அப்பம் ஜெபம் உறுதியாக சேர்த்திருந்தாங்க. இது நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த மேன்மை என்ற ஸ்தானம் வந்துச்சு. இன்றைக்கு விசுவாசிகளான நம்மை பார்த்து மற்றவங்க மேன்மைப்படுத்துறாங்களா? அந்த நிலைமையில் நம்முடைய சாட்சி இருக்குதா? இரண்டாவது கர்த்தர் யாரை மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னால் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் மற்றவர்களை ஏன் மேன்மைப்படுத்தாமல் யோசுவாவை பற்றி மாத்திரம் மேன்மைப்படுத்தினார்? மற்றவர்களை ஆண்டவர் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லாமல் ஆபிரகாமுக்கு மாத்திரம் ஏன் சொன்னாரு? அதற்கு காரணம் அவர் கர்த்தரை கனப்படுத்தினார். நீங்க கனப்படுத்துங்க. யோசுவா கர்த்தரை கனப்படுத்தினார், அதனால சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்னால அவரை மேன்மைப்படுத்தினார். இது இரண்டாவது வேத பகுதி, இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உன் மகாபலன் எதனால உண்டாயிருக்கிறது? அந்த 15ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அல்ல 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த பெலிஸ்தியருக்கு எல்லாருக்கும் இவனுக்கு மகா பெரிய பலம் எங்கிருந்து வந்துச்சு அப்படி சொல்லி கேள்வி கேட்டு பதில் தெரியாம இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கொண்டு தான் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி சிநேகமாக இருந்த தெளிலாளை பிடிச்சி தெளிலாள் மூலமாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த தெளிலாள் தான் கேட்கிறா, உன்னுடைய மகாபலன் எதனால உண்டாயிருக்கிறது? இவன் தேவனை கனப்படுத்தினான், அதனால பலமுள்ள தேவனாகிய கர்த்தர் மகா பெரிய பலத்தை சிம்சோனுக்கு தந்தள்ளினார். அவரு கேடகமானவர், மகா பெரிய பலனுமானவர். என்னை கனப்படுத்துகிற அந்த ஆபிரகாமுக்கு நான் அதை தராமல் இருப்பேனா? உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த மேலான தேவன் என்னை கனப்படுத்துகிற அந்த யோசுவாவை நான் மேன்மைப்படுத்தாமல் இருப்பேனா அப்படி சொல்லி சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்னால மேன்மைப்படுத்தினார். அதனால அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் மோசேக்கு பயந்திருந்ததை போல இந்த ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள். மூன்றாவது மகா பெரிய பலம் ஆண்டவர் சிம்சோனுக்கு தந்தார் என்று சொன்னால் சும்மா தந்திருப்பாரா? அவன் தேவனை கனப்படுத்தினான். நமக்கு பலம் அவசியமா என்று கேட்டால் என்னாகமோ 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா, என்னாகமோ 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அவங்க எகிப்திலிருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். யாரு? நம்முடைய முற்பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனும் அவர்களுக்கு உண்டு. மிருகங்கள்லேயே அதிக பலமுள்ள மிருகம் எதென்று கேட்டால் காண்டாமிருகம் தான். அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை அவங்க எங்க பலஸ்தீனாவில் பெற்றதல்ல, எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே அவருடைய மக்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து தான் அனுப்பினார். 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்ற காரியம். பாலஸ்தீனாவில இருந்து அவங்க வனாந்தரத்தில் 40 வருஷம் பிரயாணம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுல யுத்தங்கள் எல்லாம் செய்யறாங்க, எதிரிகளோட யுத்தம் பண்ணி மேற்கொள்றாங்க. அங்க நடந்த காரியத்தை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்றால் எல்லாரும் பலமுள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாலிபனா இருக்கிற வரைக்கும் இந்த தெய்வீக பலம் என்பது அவனுக்கு தெரியாது, அவன் விசுவாசியா இல்லை. ஆனால் இப்போ விசுவாசி ஆயிட்டான். தமஸ்கு போற வழியில இப்பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருக்குது. அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தன் கூட கிடையாது, விசுவாசியில் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் ஒவ்வொரு விசுவாசியும் பலப்படுத்துகிறார். ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் விட பழைய ஏற்பாட்டில் யாரு? சிம்சோன் மகா பெரிய பலம் உள்ளவனாக இருந்தான். அவனுடைய மகாபலன் எதனால உண்டாயிருச்சு சொல்லி வஞ்சகத்தினால தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படித்தான் பைபிளில் வருது. அது வரைக்கும் அது மறைவாக இருந்ததா நான் பார்க்கிறோம். இவள் கர்த்தரை கனப்படுத்தினால்தான் இந்த மகாபலம்
இது இஸ்ரவேலர்கள் யாருக்கும் இல்லை, பெலிஸ்தியருக்கு எப்படி இந்த தெய்வ பலம் கிடைக்கும்? அது சுத்தமா இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், இவன் தேவனை கனப்படுத்தினான். எப்படி தேவனை கனப்படுத்தினான்னு நினைக்கிறீங்க? நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பெலிஸ்தியரின் நாட்களில் எல்லாம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடம் என்பது பெலிஸ்தியர் இருக்கிற இடத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் பெலிஸ்தியரின் நாட்கள் எல்லாம் இஸ்ரவேலரை 20 வருஷம் விசாரித்து வந்தான். 20 years, அதாவது நீண்ட 20 ஆண்டு காலம் சிம்சோன் இஸ்ரவேலரை நியாய விசாரித்து வந்தான். மற்ற தேசங்கள் இருக்கிறவங்களும் நியாய விசாரணை செய்கிறாங்க. நீதி ஸ்தலம் இருக்குது, அங்கே அநியாயம் இருந்தது. நியாயஸ்தலத்தில் அநியாயத்தை கண்டேன் என்று பிரசங்கி சொன்னது போல இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் நியாய விசாரணை சரியாக நடக்குது. குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்கிறார், நல்லவன் என்று தீர்க்கிறார். லஞ்சம் ஒன்றும் கிடையாது. ஜனங்கள் வழக்கை கொண்டு வந்து வழக்கெல்லாம் தீர்ந்து அவங்கவுங்க தங்களுடைய இடத்துக்கு போய் சேர்றாங்க. அப்போ இந்த வழக்கு விஷயத்துல, அந்த வழக்கு விசாரிக்கிறதுல எனக்கு நேரமா எனக்கு இருக்குங்க. நான் இளைஞனுங்க, கல்யாணம் கூட ஆகாதவன். நீங்க கல்யாணமான அனுபவசாலி இடத்துல போய் வழக்கு வம்புலாம் தீர்த்துட்டு போங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லாம, ஆண்டவர் என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போது எனக்கு பேரும் கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்புவதனுடைய காரணம், நான் சிம்சோன் நிலைமையில நான் இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்கின காரியம் நான் தொடங்கி இருக்கிறேன். இப்போ இந்த ஜனங்களை எல்லாருக்கும் நியாய விசாரணை செய்யணும், நீதி நியாயம் செய்யணும்னு சொல்லி 20 வருஷம் அதில் ஒரு தகராறும் அவன் செய்யலை. அதனால தான் ஆவியானவர் அவனை பற்றி எழுதியிருக்கிறார். அவன் பெலிஸ்தியரின் நாட்களிலெல்லாம், பெலிஸ்தியர் சுட்டு போட்டா கூட, தலையில் நின்றா கூட இப்படிப்பட்ட நீதி நியாயம் செய்ய முடியும். எல்லாம் அநியாயமா அக்கிரமும் அட்டுழிவும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல மங்களகரமான அமைதலான அமெரிக்கையான ஒரு காரியம் நடந்ததுக்கு காரணம் யார் என்று சொன்னால் இந்த சிம்சோன். அதனாலதான் ஆண்டவர் என்னை கனப்படுத்தின இல்லையா இந்த நியாய விசாரணையில, உனக்கு மகா பலத்தை தருவேன், யாருக்கும் இல்லாத பலத்தை நான் உனக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் கொடுத்திருந்தார். இரண்டாவது, அவன் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் அப்படின்னு எழுதி இருக்குது. அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த இளைஞன், அந்த வாலிபன் தன்னுடைய முழு வாழ்க்கையை சமர்ப்பித்து, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஆவியானவருக்கும் தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்திருந்ததுனால, ஆவியானவருக்கு இவனை ஏவுறதுல, இவனை நடத்துல ஒரு கஷ்டமும் ஏற்படவில்லை. போன்னு சொன்னா போவான், வான்னு சொன்னா வருவான், இதை செய்யன்னு சொன்னா செய்வான், இதை செய்யாதுன்னு சொன்னா செய்ய மாட்டான். அதங்க ஆவியானவருடைய ஏவுதலுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப அவன் என்னுடைய ஆவியானவருடைய ஏவுதல் கட்டுப்பட்டு வாழ்கிறான் இல்லையா, அதனால அவனுக்கு மகா பலத்தை தருவேன் என்ற ஆண்டவர் அவனுக்கு மகா பலத்தை தந்தார். இவன் ஒருபோது இப்படி செய்யவில்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சொல்லிவிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தன்னுடைய வாய் பேச்சினால கூட ஆவியானவரை அவன் துக்கப்படுத்ததில்லை இந்த இளைஞனாகிய அந்த சிம்சோன். இன்னொன்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்போ தீர்க்க தரிசனத்தை, பைபிளில் சொல்லப்பட்ட எந்த பைபிள் வசனத்தையும் அவன் அற்பமா எண்ணவில்லை, அதன்படி செய்யாமல் இருக்கவில்லை. அதனால ஆவியானவர் துக்கப்படவும் இல்லை. ஆவியானவருடைய வாழ்க்கையில் அதாவது ஆவியானவர் துக்கப்பட அவித்து போடவும் இல்லை. தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவித்து போடாம தண்ணி ஊற்றணும்னு அவிஞ்சு போகுது இல்லையா, அந்த மாதிரி ஆவியானவரை அவன் செய்யவும் இல்லை. அப்போ ஆவியானவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் இவனை என்னுடைய சித்தமாக, தேவ சித்தமாக இவனை எந்த காரியத்தில் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவேன் என்று ஆவியானவரால் ஆக்கொள்ளப்பட்ட மனுஷனா இருந்தான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் அவன் என்ன செய்தான், அந்த தெளிலாளுக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின பொழுது அவனை பிடிச்சாங்க, கையை கட்டினாங்க, அவனை மாவரைக்க வச்சாங்க, வாலிபத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுவரைக்கும் அவன் நியாய விசாரணையில் எந்த தவறும் செய்யவில்லை. ஆவியானவருடைய ஏவுதலை ஒரு காரியத்திலும் தடை செய்யவில்லை.
இந்த வசனத்தை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் உண்மை அல்லவா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, எசேக்கியேல் 28:15, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, அது தேவதூதரில் 3வது முக்கியமானவனாக இருந்த லூசிஃபரை பற்றி சொன்ன காரியம். இது இவனை பற்றி கூட, சிம்சோனை பற்றி கூட உண்மையான காரியம் என்னவென்றால், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படவில்லை, உன் வழிகளெல்லாம் குறையற்றும் இருந்தாய். உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கிற வரையில் உன்னுடைய வழிகளெல்லாம் குறைவற்றவனா இருந்தாய். ஆனால் இப்போதான் நீ குறைவுள்ளவனா போயிட்ட. அதனால உன்னை ஆகாதவனா நான் தள்ளிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் தண்டது போலதான் சிம்சோனை தள்ளி போட்டார். ஆனால் அது வரைக்கும் நியாய விசாரணையில் எந்த குறைவும் கிடையாது. ஆவியானவர் தன்னை நடத்துவதில் எந்த விதமான தடையும் அவனை ஏற்படுத்தவில்லை. அதனால் அவனுக்கு மகா பெரிய பலம் ஏற்பட்டது. மனிதர்களான நமக்கு பலம் வேண்டும் என்று ஆண்டவரே அறிந்திருந்தார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தா, ஆவியின் பலத்தை நமக்கு தந்தார், நல்ல ஆவியின் பலத்தை தந்தார் என்று எழுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவியானுடைய பலன் தேவை. ஆவியின் பலம், அதாவது தீங்கு அனுபவிக்க ஆவியின் பலத்தை சொல்லி 2 தீமோத்தேயு 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:14 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சோதனையை முடித்து ஆவியானுடைய பலத்தினாலே ஊழித்து போனார்னு சொல்லியிருக்குது. அவருடைய பலம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு ஊழித்து கூட செய்ய முடியாது. ஆவியானுடைய பலம் இருந்தது. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆவியானவரை சார்ந்து கொண்ட போதுதான் ஆண்டவர் அவனுக்கு மகா பெரிய பலத்தை தந்தார். இன்றைக்கு அந்த சிம்சோனுக்கு தந்த அந்த பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் அவரை கனப்படுத்தலாம். அதே ஆவியானவர் கொடுத்த அந்த பலத்தை இன்றைக்கும் தருவார். அந்த பலத்தினால பச்சையான அகணிகனார்கள் அற்று போனது போல உலகத்து கட்டுகள் நம்மை விட்டு அருந்து போகும். சிங்கம் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சிங்கம் போல சுற்றி திரிகிறான அவனை கூட ஆவியான ஒரு பலம் நமக்கு இருந்தால் அவனை லகுவாக அவனை துரத்தி அடிக்கலாம், அவனை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவர் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சத்துருடைய 10ஆம் அதிகாரத்தில் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், ஒன்று கூட உங்களை சேதப்படுத்தான்னு சொல்றாரு. அந்த பலம் இல்லை என்றால் சத்துரு சேதப்படுத்தி இருப்பான் இல்லையா? அதனால நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி மேன்மைப்படுத்தினார். இங்கே மகா பலத்தை தந்து சிம்சோனை கனப்படுத்தினார். கடைசியாக ஒரு சிந்தனை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 89:24 வாசிக்கும் போது 27 சங்கீதம் 89:27 வாசிக்கிறோம், பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னார். பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாக்குவேன் அப்படி சொல்லி ஆக்கினார் என்பதாங்க அதற்கு பின்னால உள்ள சரித்திரம். அதனால இங்கேயும் அவன் தாவீது ஆண்டவரை கனப்படுத்தினான். அவன் அவரை அசட்டை பண்ணவில்லை, அவரை கனவீனப்படுத்தவில்லை. என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாவீதை அவன் யூகித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு, ஆபிரகாம் யூகித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். சிம்சோன் அதாவது யோசுவா யூகித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நான் உன்னை சகல ஜனங்களுக்கு முன்னாலே மேன்மைப்படுத்தினார். சிம்சோன் யூகித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகா பெரிய பலத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். இங்கே தாவீது எல்லா ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவன் ஆக்குவார் என்று அவன் நினைச்சது உண்டா? ஆனால் என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் செய்யாமல் இருக்க முடியாதுங்க. அதனால நான் உன்னை சகல ராஜாக்களை பார்க்கலும் அதாவது மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் சொல்லி சொன்னார். விசுவாசிகளாக மாற்றப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் பலம் தர வேண்டும், பலனும் தர வேண்டும். ஆண்டவர் விசுவாசிகளான தேவ ஜனங்களை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் விசுவாசிகளான தேவனுடைய மக்களுக்கு பலம் தர வேண்டும். ஆண்டவர் விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு மகா உயர்ந்தவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். ஆண்டவர் மகா உயர்ந்தவர்களாக நம்மை ஆக்குகிறார். அதான் உண்மை. வெளிப்படுத்தும் விஷயம், அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நமக்கு ராஜஸ்திரீ ராஜ அந்தஸ்து அவசியம் என்று ஆண்டவர் கண்டு அதை கொடுத்திருக்கிறார் என்று 2 வசனம் சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில்
ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று விசுவாசிகள் எல்லாரையும் சொல்லியிருக்கு. ராஜரீக ஆசாரிய கூட்டம். இப்ப ராஜரீகம் நமக்கு உண்டு. வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை தேவனுக்கு உண்டாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எழுதி. அப்ப நம்ம ராஜாக்களாக மாத்திரமல்ல, ஆசாரியர்களாக மாற்றுகிறார். ராஜா ஆசாரியனாக முடியாது, ஆசாரியன் ராஜாவாக முடியாது, பழைய ஏற்பாட்டு சரித்திரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ராஜரீக ஆசாரியர், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். இயேசுவானவர் நாம் அவரை நம்பும்போது, ஆண்டவரே என்ன இந்த நரகத்திலிருந்து விடுவிச்சு தூக்கி மோட்சத்தில் போட்டுருங்க ஆண்டவரே, அது செய்தா போதும், அப்படித்தான் பண்ண நினைச்சோம். ஆண்டவர் நரகத்திலும் தூக்குறது மாத்திரமல்ல, மோட்சத்திலையும் போடல, அது இனிமே தான் போடுவார், கொண்டு போவார். இப்போ இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற நன்மைகள் எவ்வளவு ஏராளம். கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்ப. எத்தனை கர்த்தருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம். இந்த தாவீது ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்று அறிந்து அவரை கனப்படுத்தினால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நான் உன்னை பூமியின் ராஜாக்களை விட மிகுந்த அதாவது மகா உயர்ந்தவனாக்குவேன் சொல்றாரு. மகா உயர்ந்தவன் ஆக்கினார். ஆனால் அதற்கு தாவீது செய்தது என்ன? தாவீது எப்படி ஆண்டவரை கனப்படுத்தினார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 22 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13:22 என் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான் என்று தேவன் அவனை குறித்து சாட்சியே கொடுத்தார். உலக ராஜ்யங்களை பெரிய ராஜ்யமும் திறமையான ராஜ்யமும் பணபலம் உள்ள ராஜ்யமும் அப்பொழுது பலஸ்தீனாராங்க. நிறைய மனைவிமார், நிறைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார், நிறைய பொறுப்பு இருக்குது. இதன் மத்தியில அவருடைய அண்ட சரசங்களை படைத்த தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன், அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் அப்படியே செய்வான். அப்படி செய்ததுனால அவனை குறித்து சாட்சியே கொடுத்தார். பார்த்தீங்களா? அதாவது ஆண்டவர் தெய்வமா இருந்தால் அந்த தெய்வம் பூலோகத்தில் எப்படி பேச முடியும், எப்படி செயல்பட முடியும்? அது என் மூலமாய் பேசுகிறார், என் மூலமாய் செயல்படுகிறார். அவருடைய இதயத்தை அறிந்து அதன்படியே செய்வேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் கனப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அதனால உன்னை பூமியில் உள்ள சகல ராஜாக்களிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் சொல்றார். அப்புறம் இவனை பற்றி வாசிக்கிற காரியம் 2 சாமுவேல் 8 அதிகாரம் 15 வசனத்துல, அதாவது தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் நீதியும் நியாயம் செய்து வந்தார். ஒரு தனி மனுஷன் வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலத்தினை போல இருக்கிற அந்த மக்களுக்கு தன் ஜனத்துக்கெல்லாம் நீதி நியாயம் செய்தான். அநியாயம் அக்கிரமம் ஒண்ணுமே ஒரு தேவனுடைய மனுஷன் கூட செய்யல, நீதியும் நியாயம் செய்து வந்தான். அப்போ நான் ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்கிறேன், அதே போல இவனும் தன் ஜனங்களுக்கு நீதி என்னிடத்திலிருந்து நீதி நியாயத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுகிறான் என்று ஆண்டவர் கண்டபோது அவனை கனப்படுத்தாமல் இருப்பாரா? அப்புறம் இவனை கனப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம், தேவனை இவன் கனப்படுத்தினானே. அது எப்படி தெரியுமா? சங்கீதம் 16:2-3 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல என்ன எழுதியிருக்குது? என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்காகவும் பூமியில் உள்ள உமது பரிசுத்தவான்களுக்கு உரியதாக இருக்க சொல்லி அவனுடைய பணத்தையும் பொருளையும் தாவீது வாழ்ந்த காலத்துல பூமியில் மீது இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவரால வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எல்லாருக்கும் பணத்தையும் பொருளையும் அனுபவிச்சாங்க. மனுஷரா மதிச்சான், அவங்களுக்கு வேண்டிய நீதி நியாயங்களை செய்யறான், அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறான். ஒரு தனி மனிதன், தேவன் தான் அப்படி செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்த அந்த மனுஷன் அவரை போல இந்த உலகத்தில் செயல்படுகிறான். அப்படி இருக்க ஆண்டவர் அவனை பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனா ஆக்காமல் இருக்க முடியுமா? பூமியில எத்தனை ராஜாக்கள் தோன்றினார் வரலாறு இருக்குங்க. இப்பதான் ராஜான்ற அந்த நிலைமையில இதற்கு முந்தின காலங்களெல்லாம் பார்த்தால் பூமியில ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் தோன்றி இருக்கிறார்கள். ராஜாக்கள் எங்க இருந்து வந்தார்கள் நீங்க பைபிள படிச்சா? அப்பன்ற ஆபிரகாம் இருக்கிறாரே, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நம்ம பைபிள் தாங்க ராஜாக்களை உலகத்துக்கு கொடுத்தது. அந்த ராஜாக்கள் எல்லாம் மகா உயர்ந்தவன் யார் தெரியுமா? மகா உயர்ந்தவன் தாவீது. பார்த்தீங்களா? ஒரு இடை பையன். ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமையில் அவனை உயர்த்தலுக்கு என்ன காரணம்? என்னை கனப்படுத்தல, என்னை கனப்படுத்துவேன். நம்முடைய தேவன்
இப்படி எல்லாம் செய்துட்டா என் தலைக்கு மேல ஏறிடுவானா அப்படின்னு நினைக்கிற ஒரு தெய்வம் அல்லங்க. நம்முடைய தேவன் தம்முடைய மக்களை அவ்வளவு நம்பு. நான் எங்கே இருக்கிறேன், ஊழியக்காரன் அங்கே இருப்பான், பிதாவே நம்மை போல அவர்கள் ஒன்றாக இருக்கும்படிக்கு என்று ஜெபம் செய்கிறார். அதனால என்னை கனப்படுத்துவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள், என்னை அசட்டை பண்ணுவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். ஆபிரகாமை ஆண்டவர் கனப்படுத்தினார். எதனால? உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன். யோசுவாவை கனப்படுத்தினார். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னால அவனை மேன்மைப்படுத்தினார். கிதியோனை ஆண்டவர் கனப்படுத்தினார். மகா பலம் எதனால உண்டாயிருந்தது இருக்கிறது? அந்த பலம் அவனுக்கு தவிர வேற எவனுக்குமே கிடையாது. தாவீது பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவன் ஆக்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் இதை செயல்படுத்துவார். ஆனால் நீங்கள் நான் அவரை கனப்படுத்தணுமே. அவரை கனப்படுத்துற காரியம் 1-2 நாள் காரியமா? அது நம்முடைய வாய்ப்பேச்சா? அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்காதா? நம்முடைய சரீரத்தை பாதிக்காதா? நம்முடைய உயிரை ஜீவனை பாதிக்காதா? ஆண்டவரை கனப்படுத்துறது சாதாரண ஒரு காரியமா? செய்திருக்கலாம். ஏலி அவனுடைய குடும்பத்தார், அந்த சாமுவேல் அவருடைய தாயார், அவருடைய தகப்பனார் ஆண்டவரை கனப்படுத்தல. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க கனவீடுபடுத்திட்டு இருக்கிறீங்களா? அவர் அசட்டை பண்றீங்களா? நிச்சயமா சொல்ற ஆண்டவர் உங்களை கனவீனப்படுத்தி போடுவார். ஈனம் பண்ணப்படுவீர்கள் பைபிள்ல சொல்லி. அந்த வார்த்தை கடினமான வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையில ஆசிரியர்கள் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, உடைய திருக்குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா கனம் பண்ணுவது போல எல்லாரும் என்னை கனம் பண்ணும்படி என்று சொன்னார். பிதாவை உலகத்தில் எல்லாரும் கனம் பண்ணுகிறார்கள். அருமை இரட்சகர் இயேசுவை அவருடைய பரிசுத்தவான்களை எல்லாரும் கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் நாங்கள் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று பைபிளில் சொல்லப்பட்ட காரியம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் கனம் பண்ணக்கூடிய அளவிற்கு நாங்கள் என்ன பெரிய பரிசுத்தவான்களா, பக்திமான்களா? ஆனாலும் நீர் எங்களை அவிசுவாசிகளாக இருந்த எங்களை விசுவாசிகளாக்கி, பாய்களாக இருந்த எங்களை பரிசுத்தவான்களாக்கி, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அவரை கனப்படுத்துகிற அளவிற்கு காரியங்களை நாங்கள் செய்வோம் என்றால் அவர் நிச்சயமாக எங்களை கனப்படுத்துவார். ஆனால் நாங்கள் விசுவாசிகளாக இருந்தோம். கடந்த காலத்தில் நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தோம். சமீப காலத்தில் நாங்கள் கர்த்தரை கனவீனப்படுத்தினால் ஏதாவது காரியத்தில் அதை ஆண்டவர் கவனிக்கிறார், அவர் கோர்த்து கவனிக்கிறார் என்று கூட நான் சொல்லலாம். அவருடைய இமைகள் மன்னிப்புத்துறை சோதரிகிறது, அவருடைய உள்ளிந்திரியங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார் என்றே பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் இங்கே வசனத்தை கேட்ட யாராவது ஆண்டவரை கனவீனப்படுத்தி இருந்தால், அசட்டை பண்ணியிருந்தால், நிச்சயமாக அவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். கர்த்தராலே, மனுஷரால் அல்ல, மற்ற எவராலும் அல்ல. இந்த அகிலாண்டத்தை படைத்த எங்களை படைத்த தெய்வம் நிச்சயமாக அவர்களை கனவீனப்படுத்துவார். ஆனால் அதே தெய்வம் எங்களை கனப்படுத்துகிறார் என்பது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை கனப்படுத்தினார், அதுபோல யோசுவாவை கனப்படுத்தினார், கிதியோனை கனப்படுத்தினார், தாவீதை கனப்படுத்தினார். நாங்களும் கனப்படுத்தப்பட்ட மக்களாக உலகத்தில் வாழ வேண்டும். என்னவோ விசுவாசிகளாக இருக்கிறோம், என்னவோ உலகத்தில் வாழ்கிறோம், பரலோகத்துக்கு போவோம் என்பது 2வது காரியம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் வாழ்க்கையை பொறுத்தமட்டில் எங்கள் ஆண்டவர் நாங்கள் அவரை கனப்படுத்த வேண்டும் என்றும் அதே சமயத்தில் அவர் எங்களை கனப்படுத்த வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறாரே. அதில் போன நாட்களில் நாங்கள் அசட்டை பண்ண காரியத்தை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் கனவீனம் பண்ணக்கூடிய கனவீனம் அடையக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை அந்த நிலைமையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இனி உள்ள காலத்தில் நாங்கள் எந்த நிலைமையில கர்த்தரை கனப்படுத்தக்கூடுமோ, எங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் எங்களுடைய ஆயுசு காலத்தாலும் அவரை கனப்படுத்த எங்களுக்கு எல்லா விதமான வாஞ்சி உற்சாகத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட நம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். இரவில் நாங்கள் மறுபடியும் கூடுகிறோம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே முதலியானை கொண்டு எங்களுக்கு வசனத்தை ஏராளம் தாராளமாய் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. முதல் கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஜெபம் கேட்டபடினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் எல்லா கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கு இருப்பதாக.